பச்சை பசேல்னு வயல்களோட ஆறோட இருக்கிற ஒரு அமைதியான ஊர் அது. சூரியன் அப்பதான் வெளியில வந்துகிட்டு இருந்தான். வீரையா அவன் வீட்டு திண்ணையில உக்காந்துகிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல ரங்கையா வந்து உக்காந்தான். என்ன ரங்கையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருக்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வயல்ல விளைச்சல் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க வீரையா. விளைச்சல் என்ன நல்லா தான் விளைஞ்சிருக்கு. ஆமா, நீ எங்க? கையில பைய பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ கிளம்புற போலையே. இன்னைக்கு வயலுக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு பக்கத்து ஊர்ல சந்தை நடக்குதல்ல, அங்கதான் போறேன். அங்க மளிகை சாமானை வாங்கி சமைச்சா அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு தான் கிளம்புறேன். மாட்டு வண்டியை கட்டிட்டு போய் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானை மொத்தமா வாங்கிட்டு வருவேன். அது என்ன வீரையா, பக்கத்து ஊர் சந்தைக்கு போய் தான் வாங்கிட்டு வரணுமா என்ன? ஏன், நம்ம ஒரு மண்ணில் விளையிற காய்கறி சுவையா இருக்காதா? உன்னோட பொண்டாட்டியும் பின்னாடி நிறைய காய்கறி வளர்க்குறாங்களே, அது போதுமே. அட நீ வேற, இந்த காய்கறி எல்லாத்தையும் எப்பவுமே தானே சமைச்சு சாப்பிட்றோம். பக்கத்து ஊர் சந்தைக்கு போனா விதவிதமான காய்கறி எல்லாம் கிடைக்கிது. நீயும் வரியா? பக்கத்து ஊர் சந்தைக்கு போயிட்டு வரலாம். சரி சரி, நீ கூப்பிடுற, வரலனா நல்லா இருக்காது. நானும் வரேன். உடனே போய் துணியை மாத்திட்டு வரேன், இரு. அப்படி ரங்கையா அவன் வீட்டுக்கு போனா வீரைய வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டியை கூப்பிட்டான். கௌரி, நான் பக்கத்து வீட்டு ரங்கையா கூட சேர்ந்து சந்தைக்கு போறேன். சாயந்தரம் தான் திரும்பி வருவேன். சமையல் அறையில இருந்த கௌரி வெளியில வந்து, என்னது, பக்கத்து ஒரு சந்தைக்கு போறீங்களா? ஏங்க அவ்வளவு தூரம் பயணம் செய்யணும்? அதான் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே எல்லா காய்கறிகளையும் விளையுதே. நேத்தே கீரை அவ்வளவு அறுவடை பண்ணிருக்கேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பணத்தை செலவு பண்றீங்க? உனக்கு அதெல்லாம் தெரியாது கௌரி. நான் பலவிதமான காய்கறியை வாங்கிட்டு வரேன். அதில் சமைச்சு பாரு, வீடு மணமணக்கும். சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். அப்படி வீரையாவும் ரங்கையாவும் மாட்டு வண்டியில சந்தைக்கே கிளம்புனாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு மீனாட்சி, சுப்பம்மா 2 பேருமே கௌரியோட தோட்டத்துக்கு வந்து அங்க காய்கறிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் கௌரி, காலையிலேயே என்ன செடிங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? காலையிலேயே உன் வீட்டுக்காரு என் வீட்டுக்காரரை எங்க கூட்டிட்டு போனாரு? 2 பேரும் வந்துட்டீங்களா? என் வீட்டுக்காருக்கு பக்கத்து ஊர் சந்தையில கிடைக்கிற காய்கறினா ரொம்ப பிடிக்கும். எங்க தோட்டத்துல விளையிற காய்கறி எல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதான் வாங்கிட்டு வர போயிருக்காரு. என்ன கௌரி சொல்ற? நீ எவ்வளவு அழகா இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற. இங்க இருக்கிற காய்கறிகளை எல்லாத்தையும் எவ்வளவு அழகா வைக்கிற. எப்பவுமே எந்த ஒரு ரசாயனத்தையும் கலக்காம மாட்டு சாணத்தை தான் உரமா போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க. ஆமா மீனாட்சி, நாம பூமியை நேசிக்கிற வரைக்கும் பூமியும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். அதுக்கு ரசாயனம் போட்டெல்லாம் பூமியை கெடுத்துடக்கூடாது. இங்க பாத்தியா, இயற்கையான உரத்திலேயே எல்லாமே எவ்வளவு அழகா வளர்ந்து நிக்குதுன்னு. உண்மைதான் கௌரி, உன் தோட்டத்துல இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் பார்த்தாலே அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போலதான் இருக்கும். ஆனா இதோட அருமை உன் புருஷனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுதான் எனக்கு புரியல. அவரை மாத்த வேற வழியே இல்லையா? என்ன பண்றது சுப்பம்மா, அவரா தானா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் எதுவும் செய்ய முடியாது. சரி சரி, இன்னைக்கு மதியம் யாரும் வீட்டுல சமைக்காதீங்க, இங்கேயே சமைச்சிடுறேன். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அதுக்கு என்ன, கௌரி கை சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நீங்க போங்க, நான் கீரையை பறிச்சுக்கிட்டு வரேன். கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். இன்னொரு பக்கம் சந்தை ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. நிறைய கடைங்க. அந்த கடைங்கள்ல பலவிதமான பொருட்கள், ஜனங்களோட சத்தம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, கோலாகலமாவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன ரங்கையா, பாத்தியா பக்கத்து ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு? கடைங்களை பாரு, எல்லாமே பலபலன்னு ஜொலிக்குது. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆனா விலை தான் அதிகமா இருக்கு. இந்த பொருள் எல்லாம் நம்ம ஊர்ல பாதி விலைக்கு கிடைக்கும். அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு காய்கறி கடைக்கு போனாங்க. அந்த காய்கறி கடையில ஒரு வயசானவர் இருந்தாரு. ஐயா, இருக்கிறதுலயே நல்ல சுவையான காய்கறிய கொடுங்க. எனக்கு எங்க ஊரு காய்கறி எல்லாம் பிடிக்காது. இந்த ஊரு காய்கறிய பிடிக்கும். சீக்கிரம் கட்டுங்க. பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி, காய்கறி கடையில சுவைய பார்த்து காய்கறி எல்லாம் தர முடியாது. ஏன்னா மண்ணை பொறுத்து தான் காய்கறி வளரும். சரி, ஆசையா கேட்கற, இந்த காய்கறியை எடுத்துக்கோ. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல விருந்து சாப்பாடு செய்ய போறேன். அதனால நல்ல நல்ல காய்கறியும் கொஞ்சம் மசாலா பொருளும் பையில போடுங்க. ஏன் வீரையா, இது பார்க்க பெருசாதான் இருக்கு. ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததால கொஞ்சம் வாடி போயிருக்கு. இதுவே நம்ம தோட்டத்து காய்கறினா நல்ல பலபலன்னு இருக்கும். அட, உனக்கு அதெல்லாம் தெரியாது ரங்கையா. தூரத்துல இருந்து வர்றதால அப்படிதான் இருக்கும். ஆனா சமைச்சா ரொம்ப சுவையா இருக்கும். வீரையா நிறைய பணத்தை செலவு பண்ணி 2 பை நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டான். அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு 2 பேருமே அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனாங்க. அன்னைக்கு மதிய நேரம் அவங்க ஊருக்கு வந்து சேரும்போது
கௌரி, சுப்பம்மா, மீனாட்சி 3 பேரும் வீட்டு வாசல்ல இருந்தாங்க. கௌரி, இங்க வா. இன்னைக்கு சந்தையில இருந்து சுவையான காய்கறியை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடு. இன்னைக்கு ராத்திரி எல்லாருமே இங்கேயே சாப்பிட்டுட்டு போகட்டும். சரிங்க, நீங்க குளிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருங்க, நான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். கௌரி புருஷ கொண்டு வந்திருந்த பைய பார்த்தா அதுல காய்கறிங்க எல்லாம் பெருசு பெருசா கலர் கலரா இருந்துச்சே ஒழிய அது பாக்குறதுக்கு வாடி போயிருந்துச்சு. கௌரி உள்ளுக்குள்ள சிரிச்சா. பாத்திய சுப்பம்மா, இந்த காய்கறி எல்லாம் ஏதோ 4 நாளைக்கு முன்னாடி பறிச்சு வச்ச மாதிரி இல்ல, அப்படியே ஒரு வாட்டமா இருக்குல்ல. ஆனா என்ன பண்றது, என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டாருல. இன்னைக்கு ராத்திரிக்கு இதையும் போட்டு நான் குழம்பு செய்யறேன், அதே மாதிரி தோட்டத்துல விளைஞ்ச கீரையும் போட்டு குழம்பு செய்யறேன். எது நல்லா இருக்குன்னு அவரே சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். சரியா சொன்ன கௌரி, நான் போய் கீரைய சின்ன சின்னதா வெட்டி வைக்கிறேன். நீ பானையில கொஞ்சம் பருப்பு வேக போடு. பானையில கீரை கடைஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். நானும் கீரை தாளிக்கிறதுக்கு தேவையான பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் இடிச்சு கொண்டு வரேன். இன்னைக்கு உண்மையான சுவை என்னன்னு உன் புருஷனுக்கு தெரிய வைப்போம். அப்படி 3 பொம்பளைங்களும் சேர்ந்து மண்ணடுப்புல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல்ல வீரையா வாங்கிட்டு வந்த காய்கறிகள், மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு மணக்க மணக்க குழம்ப தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தோட்டத்துல இருந்து காலையில பறிச்சுக்கிட்டு வந்த கீரை, அது கூட கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா, புளி, பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு கடைசியில ஒரு தாளிப்பை கொடுத்தாங்க. அதுலயும் அந்த தாளிப்புல கொஞ்சம் நெய்ய ஊத்தி மிளகாவை இடிச்சு போட்ட உடனே மணமணன்னு மணத்துச்சு. அந்த மனம் திண்ணையில இருக்கிற ஆம்பளைங்க வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. அடடா ரங்கையா, வாசத்தை பாத்தியா? நான் பக்கத்தூர் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த காய்கறியும் மசாலா பொருளும் வேகும்போது அந்த மனமே தனிதான். வாசம் நல்லா தான் இருக்கு வீரையா. எனக்கும் பசிக்குது. சீக்கிரம் பரிமாறினா சாப்பிட்டுட்டு படுப்பேன். அப்படி கொஞ்ச நேரத்துல சமையலும் தயாராச்சு. எல்லாருமே பரிமாறதுக்கு தயாரானாங்க. வெளியில வாழை இலைய போட்டு ஆம்பளைங்களுக்கு சாப்பாட மனசார இலையில பரிமாறினாங்க. முதல்ல நீங்க ஆசை ஆசையா சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே காய்கறி, அதை போட்டு செஞ்ச குழம்பு ஊத்துறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் அந்த சாப்பாட ஆர்வமா சாப்பிட்டாங்க. வீரையா ஆசை ஆசையா ஒரு சாப்பாடு கலந்து வாய்க்குள்ள வச்சான். அதை மெல்ல ஆரம்பிச்சான். ஆனா அவன் முகத்துல ஏமாற்றம் தான் தெரிஞ்சுது. என்ன கௌரி இது? நான் அவ்வளோ செலவு பண்ணி காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஆனா குழம்பு என்ன சாதாரணமா இருக்கு? மசாலா பொருளோட மனமெல்லாம் வருது, ஆனா காய்கறியில சுவை இல்லையே. நான் தான் சொன்னனே வீரையா, அது ரொம்ப தூரத்துல இருந்து வருது. பயணம் பண்ணும்போது நீர் சத்து எல்லாம் போய் அதுக்கப்புறம் சமைச்சா எப்படி சுவையா இருக்கும்? சரி பரவாயில்ல விடுங்க, இப்ப இத சாப்பிடுங்க, இன்னொரு குழம்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி கௌரி தோட்டத்துல பறிச்சு கடைஞ்ச அந்த கீரைய தான் புருஷனுக்கு சாப்பாடுல ஊத்தி கொடுத்தா. வீரையா அந்த கீரை குழம்புல சாப்பாட கலந்து அத சாப்பிட ஆரம்பிச்சான். உண்மையிலேயே அந்த கீரை குழம்பு சாதம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. அந்த சுவைக்கு அவன் அப்படியே மயங்கிட்டான். அத வாயில வச்ச உடனே எந்த கஷ்டமும் இல்லாம கரைஞ்சி போய்கிட்டு இருந்துச்சு. அடடே, என்ன கௌரி, இந்த கீரை குழம்பு இவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. ரொம்பவும் மணமணக்குது. ஆமா, சந்தையில நான் கீரை வாங்கலையே, அப்புறம் எப்படி குழம்பு வச்ச? யாருக்கிட்டையாவது சொல்லி பக்கத்து ஒரு சந்தையில வாங்கிட்டு வர வச்சியா? அப்ப சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டு, அண்ணன் வீரையண்ண, உங்க கற்பனை இருக்கே அது அளவுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு. அந்த கீரை எங்க இருந்து வாங்கிட்டு வரல. அந்த கீரை உங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல உங்க பொண்டாட்டி விளைய வச்ச கீரை. ஆமாங்கண்ண, உங்க பொண்டாட்டி எந்த ஒரு ரசாயனமும் கலக்காம வளர்த்த கீரை அது. அதுக்கு இயற்கையான உரத்தை தான் பயன்படுத்திருக்கா. அதனாலதான் அந்த கீரைக்கு அவ்வளவு சுவை இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அதை கேட்டு வீரையோட வாயில இருந்து வார்த்தைகள் வரல. இத்தனை நாள் அவன் எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சிருக்கான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நான் ரொம்ப தப்பா யோசிக்கிறேன் ரங்கையா. எங்கேயோ கிடைக்கிற பொருள்ல சுவை இருக்கும், உள்ளூர்ல விளையிறதுல சுவை இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். அந்த கடைக்கார பெரியவர் சொன்னது இப்ப ஞாபகம் வருது. காய்கறியில சுவையெல்லாம் மண்ணை பொறுத்து தான் மாறும்னு சொன்னாரு. நம்ம ஊர் மண்ணுல சுவை இருக்கு. ஆமா வீரையா, நாம நம்ம ஊர்ல நம்ம கையால விளைய வைக்கிறத விட மத்ததெல்லாம் சுவையா இருக்குமா? பக்கத்துல இருக்கிற தட்டை பார்த்தா நம்ம வயிறு நிரம்பாது. நம்ம தட்டு சாப்பாடு சாப்பிடும் போதுதான் பசி தீரும். நீங்க இனிமேலாவது இந்த சந்தைக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காம தோட்டத்துல விளையிற காய்கறிகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. முடிஞ்சா கொஞ்சம் உரத்தை தயார் பண்ணிட்டு வந்து போடுங்க. கொஞ்சம் தண்ணிய கொண்டு வந்து ஊத்துங்க. சரி கௌரி, கவலைப்படாத. நாளையிலிருந்து நம்ம தோட்டத்து வேலையில நானும் பங்கெடுக்கிறேன். காய்கறி வளர்க்க உதவி பண்றேன். நாம விளைய வைக்கிறத விட வேற எதுவும் சுவையா இருக்காது. அப்படி வீரையாவுக்கு அன்னைக்கு ஒரு பாடம் தெரிஞ்சுது. நம்ம வீட்டுல விளையிற காய்கறியை விட
வெளியில சந்தையில பணம் கொடுத்து வாங்குற காய்கறி தான் சுவைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வீரையாவோட மனசு அன்னையிலிருந்து மாறுச்சு. அடுத்த நாள்ல இருந்தே பொண்டாட்டி கூட சேர்ந்து தோட்டத்துக்கு போறது, தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளுக்கு தண்ணிய ஊத்துறது, உரத்தை போடுறது, இப்படி ரொம்பவும் ஆரோக்கியமா காய்கறிகளை வளர்த்து சுவையான சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ராமையாவோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ராமையாவுக்கு அந்த ஊர்ல 10 ஏக்கர் வயல் இருந்துச்சு. வீட்டுல அதுல விளைஞ்ச தானியம், பசுமாடு, வீட்டுக்கு பின்னாடி காய்கறி தோட்டம், இப்படி எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா ராமையாவோட மனைவி காந்தம்மாவுக்கு மட்டும் ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு. அதுதான் கஞ்சத்தனம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட மாட்டாங்க, கட்டிக்க புது துணியும் கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ரொம்பவும் கஞ்சத்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராமையாவும் அவருடைய புள்ளையான மதுவும் வேற வழி இல்லாம இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. மதுவோட மனைவி பேரு சுஷீலா. சுஷீலா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப புத்திசாலி பொண்ணும் கூட. மாமியார் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே மாமியார் கஞ்ச பிஸ்னாரி அப்படிங்கறத சுஷீலா புரிஞ்சுக்கிட்டா. அவங்க கிட்ட இந்த விஷயத்துல தினமும் சண்டை போடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சுஷீலா ஒரு முடிவு எடுத்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? காலையில 4 மணிக்கு மாட்டு கொட்டாய்க்கு பால் கறக்க போகும்போது எதுக்காக விளக்கேத்தி கொண்டு போனீங்க? விடிய காலையில அந்த வெளிச்சம் இருக்கே, அது போதாதா? ஏன் காந்தம்மா, காலையில 4 மணிக்கு மாட்டுக்கொட்டையில இருட்டா இருக்காதா? பாம்போ தேலா வந்தா நான் என்ன பண்றது? என் உசிரை விட உனக்கு அந்த எண்ணெய் முக்கியமாயிடுச்சா? காந்தம்மா கிண்டலா, ஓஹோ இப்ப என்ன பணத்தை விட உங்க உசுறு பெருசா? உங்களுக்கு பாம்பு கடிச்சா பச்சளை மருந்து போட்டு அதை சரி பண்ணிடுவேன், அதுக்கு பணம் செலவாகாது. ஆனா விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் என்ன சும்மாவா கிடைக்குது? நேத்து போய் தான் 4 நாள் செலவு பண்ணிட்டு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். அதுல பாதியே நேத்து ராத்திரி நீங்க காலி பண்ணிட்டீங்களே, இப்படியே போனா குடும்பம் என்ன ஆகுறதா? அப்பதான் புள்ளையான மது வயலுக்கு கிளம்பி அவங்க அம்மா பக்கத்துல வந்தான். அவன் தோல்ல இருக்கிற துண்டு கிழிஞ்சு போயிருந்துச்சு. அம்மா, இந்த துண்டு சுத்தமா கிழிஞ்சி போச்சு. நாளைக்கு நம்ம ஊர்ல சந்தை தானே, அங்க புது துண்டு வாங்கிக்கிறேன். ஒரு 2 ரூபாய் கொடுமா. 2 ரூபாவா? ஏண்டா பணத்தை வீணா செலவு பண்ற? அந்த துண்டு எங்கேயோ கொஞ்சோண்டு கிழிஞ்சு போயிருக்கு. கடவுள் உனக்கு 2 கைகளை ஏன் கொடுத்துருக்காங்க? கிழிஞ்சு போயிருக்கிற இடத்துல ஊசி வச்சு தைச்சுக்கோ. இந்த துண்டு இன்னும் 10 வருஷத்துக்கு உழைக்கணும். எங்க தாத்தா துண்டு எங்க அப்பா பயன்படுத்தி கடைசியில என் தம்பியும் பயன்படுத்தினான். உனக்கு எல்லாம் புதுசா வேணுமா? போடா போ. மது கவலையா, சரிம்மா, உன்கிட்ட கேட்டேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது வர வேர்வையை தொடச்சிக்கிறதே இந்த துண்டை வச்சுதான். அதை கூட வாங்க முடியாத நிலைமை எனக்கு. மது கவலையா வயலுக்கு கிளம்பிட்டான். பாத்தியா காந்தம்மா, நம்ம புள்ள எவ்வளோ கவலையோட போறான்னு. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை மூட்டை மூட்டையா வச்சிருக்க. ஒரு 2 ரூபாய் தரக்கூடாதா அவனுக்கு? காந்தம்மா கோவமா, போது நிப்பாட்டுங்க. எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் கஞ்ச பிஸ்னாரி இல்ல. நான் எதிர்காலத்துக்கு பாதுகாப்புக்கு தான் எடுத்து வைக்கிறேன். எப்ப என்ன கஷ்டம் வரும், எப்ப ஊருக்கு என்ன வறட்சி வரும்னு யாருக்கு தெரியும்? போங்க, போய் பசுமாடுக்கு தீவனத்தை போட்டுட்டு அப்புறமா வயலுக்கு போங்க. இல்லனா மதியத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்ல. ராமையா எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிட்டாரு. இது எல்லாத்தையுமே சுஷீலா கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. சுஷீலா சமைக்கிறதுக்காக சமையலறைக்கு போனப்போ காந்தம்மா அங்க வந்தாங்க. என்ன சுஷீலா, சமையல் ஆரம்பிச்சிட்டியா? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ சுஷீலா ரொம்பவும் அமைதியா, அத்தை நீங்க சொன்ன மாதிரி தான் செய்றேன். உங்க பேச்ச மீற தைரியம் எனக்கு இல்ல. நீங்க இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சாதான் இந்த வீடு நல்லா இருக்கும்ல அத்தை. அதை கேட்டு காந்தம்மா சந்தோஷமா, அப்படி வா வலிக்கு. எங்க அம்மா எப்படி சிக்கனமா இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட சிக்கனத்தை பார்க்கவே முடியறதில்ல. சரி சரி சொல்லு, இப்போ நீ எப்படி சமைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க சொன்ன மாதிரி தான் சமைக்கிறேன் அத்தை. 4 பேருக்கு சமைக்கணுன்றதுனால ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கேது தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அதில் உப்பு போட்டால் அதிகமாக செலவாகும்ல, அதை ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு, அதனால மிளகாத்தூள் போடலை. சபாஷ் மருமகளே, காரம் போடாமல் இருந்தால் தான் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அந்த குழம்புல எண்ணெய் ஒரு சொட்டு ஊற்று போதும். அப்புறம் அடுப்பில் நிறைய விறகு வைக்காத, 2 குச்சி வச்சா போதும். அந்த அனலுக்கு சாப்பாடு குழம்பு எல்லாமே வெந்து இறக்கிடலாம். சரி, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் இலவசமா காய்கறி ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காந்தம் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க. அப்போ சுஷீலா மனசுக்குள்ள, ஏன் அன்பான அத்தை, உங்க கஞ்சத்தனம் என்னையோட நீங்க விட போறீங்க பாருங்க. நீங்க சொன்னதை விட 10 மடங்கு அதிகமா கஞ்சத்தனத்தை நான் காட்டுறேன். உங்களுக்கே தெரிய வரும், சாப்பாட்டை விட பணம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு. இன்னையில இருந்து பாவம்
என் புருஷனும் என் மாமனாரும் தான் கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படணும் போல. மதிய நேரம் ராமையாவும் மதுவும் வயல்ல வேலையை முடிச்சிட்டு பசியோட வந்து சாப்பிட உக்காந்தாங்க. காந்தம்மாவும் உக்காந்தாங்க. மருமகளே, பசி தாங்க முடியல, சீக்கிரமா கொஞ்சம் சாப்பாடு போடுமா. ஆமா சுசீலா, இன்னைக்கு வயல்ல கொஞ்சம் வேலை அதிகம், பருப்பையும் நெய்யும் கொஞ்சம் கூட போடு. சுஷீலா சிரிச்சுக்கிட்டே, சரிங்க மாமா, முதல்ல சாப்பாடு போடுறேன், அப்புறம் அத்தை சொன்ன மாதிரி நான் செஞ்ச சாம்பாரையும் போடுறேன். சுஷீலா கரண்டியில கொஞ்சம் சாம்பார் எடுத்து சாப்பாட்டுல ஊத்துனா. ஆனா அதுல எவ்வளவு தேடினாலும் ஒரு பருப்பு கூட இல்ல. ராமையா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, என்ன மருமகளே, சாம்பார்ன்ற பேர்ல மஞ்ச தண்ணிய ஊத்தி இருக்கியே, இதுல பருப்பும் இல்ல, கூட உப்பும் இல்ல. மது கோவமா, சுசீலா, என்ன இது, வெறும் தண்ணிய ஊத்தி இருக்க, இத வச்சு எப்படி சாப்பிட முடியும்? காந்தம்மா கோவமா, வாயை மூடுங்க. என்ன, என் மருமக இவ்வளவு சிக்கனமா இவ்வளவு நல்லா சமைச்சு கொடுத்துருக்கா, அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு முடியலையா? நெய் உடம்புக்கு நல்லதில்ல, உடம்பு வீங்கிடும். வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியுமா? உப்பு காரம் குறைச்சிக்கிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அது தானே என் மருமக செஞ்சிருக்கா. சுஷீலா ரொம்ப பெருமையா, ஆமா அத்தை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிணம் தண்ணியில 2 பருப்பு போட்டு வேக வச்சா. அப்புறம் விறகு அதிகமா பயன்படுத்தக்கூடாதுன்னு கொஞ்சோண்டு அனல்லையே அந்த குழம்ப கொதிக்க வச்சேன். அதனால கொஞ்சம் பச்சை வாசம் அப்படியே இருக்கு. எப்படியோ பணத்தை சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தானே நம்ம லட்சியம். மாமா, அந்த மஞ்ச தண்ணியிலேயே நீங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. போக போக நீங்களே எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பீங்க. ராமையா மது ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சுஷீலாவோட உள்ளர்த்தம் புரிஞ்சுது. அவங்க மாமியாருடைய இந்த கஞ்ச குணத்தை மாத்துறதுக்காக தான் சுஷீலா ஏதோ பண்றா அப்படிங்கறத 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் காந்தம்மா அந்த சுவையே இல்லாத சாப்பாட சாப்பிட முடியாம வேற வழியும் இல்லாம அதையே சாப்பிடாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிற பத்மா கமலா 2 பேரும் பேசுறதுக்காக காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க. என்ன காந்தம்மா, நல்லா இருக்கியா? நேத்து சந்தையில ஒன்னும் பார்க்க முடியல, எங்க போயிருந்த? ஆமா காந்தம்மா, உன் மருமக வந்த நாள்ல இருந்து நீ வெளியவே உக்காந்துக்கிட்டு இருக்கிற. எல்லாத்தையும் மருமக பாத்துக்கிறாளா? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல என்ன பெரிய வேலை இருக்கு போகுது, அதான் சும்மா எப்ப பார்த்தாலும் திண்ணையிலேயே இருக்கேன். சரி இருங்க. அம்மாடி சுசீலா, பத்மாவும் கமலாவும் வந்திருக்காங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா அப்படின்னு சத்தமா சொல்லி கண்ணால மட்டும் வெறும் தண்ணிய கொண்டு வா அப்படின்னு செய்கை பண்ணாங்க. சுஷீலா அதை புரிஞ்சுக்கிட்டு தண்ணிய சூடா காய்ச்சி கொண்டு வந்து கமலா பத்மா கையில கொடுத்து, ஆ குடிங்கம்மா. அப்போ பத்மா அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணிய பார்த்து, என்ன சுசீலா இது, நம்ம ஊர்ல யார் வீட்டுக்கு யார் போனாலும் ஒரு வெள்ளை துண்டும் குடிக்கிறதுக்கு மோரும் குடிக்கிறது வழக்கமாச்சே, அந்த வழக்கத்தை கூட மாத்திட்டீங்களா நீங்க? அப்போ சுஷீலா புத்திசாலித்தனமா, ஐயோ பத்மாமா, ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க, நேத்துதான் எங்க அத்தை எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடிக்க மோர் கொடுத்தா அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், வெள்ளம் சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்தையாயிடும். அதுக்கு பதிலா வரவங்களுக்கு சுடுதண்ணியை காய்ச்சி கொடுத்தா அவங்க வயிறு அதை குடிச்சா சுத்தமாகும், நமக்கு 1 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதனால இப்படியே செய்யன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் நான் செஞ்சேன். காந்தம்மா அதை கேட்டது அவங்களுக்கு அவமானமா தோணுச்சு. அப்போ கமலா, ஓஹோ, இதெல்லாம் காந்தம்மா தான் சொன்னாளா? இவ கஞ்ச பிஸ்னரின்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த சொந்த பந்தங்களுக்கு கூட வெறும் சுடுதண்ணி தான் கொடுப்பா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இந்த சுடுதண்ணி எனக்கு வேண்டாம் காந்தம்மா, நீயே வச்சுக்கோ. பத்மா கமலா மூஞ்சி திருப்பிக்கிட்டு காந்தம்மாவை திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. காந்தம்மா கோவமா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போனாங்க. சுஷீலா, என்ன இது, அவங்களுக்கு மோர் கொடுக்கலன்னா கொடுக்கல, அதுக்கு போய் என்ன அவங்க முன்னாடி அவமானப்படுத்துற? சுசீலா அமைதியா, நான் என்ன தப்பு பண்ண அத்தை, நீங்க சொன்ன வழியில தானே நானும் போய்கிட்டு இருக்கேன். யாரு வந்தாலும் யாருக்காகவும் 1 ரூபாய் கூட செலவு பண்ணக்கூடாது, முடிஞ்சா 1 ரூபாவை மிச்சம் பிடிக்கணும்னு சொன்னீங்க. அதை பண்ணதுக்கு போய் என்னமோ கோச்சுக்கிறீங்களே. காந்தம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மருமக நான் சொன்னதை வச்சே என்னையே லாக் பண்றாளே அப்படின்னு யோசிச்சாங்க. மருமக கிட்ட வேற எதுவுமே சொல்ல முடியாம அமைதி ஆயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க தெருவுல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வியாபாரி பழைய கெட்டுப்போன காய்கறியையும் கெட்டுப்போன பருப்பையும் வச்சு வண்டியில வித்துக்கிட்டு இருந்தான். ஆமா வாங்கம்மா, பருப்பு காய்கறி எல்லாமே கம்மி விலைக்கு கொடுக்கறேன். இதோ இந்த துவரம் பருப்பு இருக்கே, கொஞ்சம் பூச்சி இருக்கும், ஆனா கழுவுனா போயிடும், ஆனா விலை ரொம்ப கம்மியா கொடுக்கறேன். காந்தம்மா சந்தோஷமா, உண்மையிலேயே நீ சொன்ன விலைக்கு தான் கொடுக்கறியா?
ஆமா, பருப்புல கொஞ்சம் பூச்சி புழு இருக்கு. ஆனா தண்ணியில போட்டு கழுவுனா சரியா போயிடும். காய்கறி கொஞ்சம் வாடிதான் போயிருக்கு. ஆனா தண்ணியில போட்டு வேக வச்சா மெத்தனாயிடும். சரி சரி, எல்லாத்தையும் கொடு அப்படின்னு அந்த வீணா போன காய்கறி பருப்பை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அத சுஷீலா கிட்ட கொடுத்தாங்க. பாத்தியா சுஷீலா, இன்னைக்கு என்னுடைய அறிவை பயன்படுத்தி 5 ரூபாய் செலவாகிற பொருளை வெறும் 50 பைசாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பருப்பை வேக வச்சு கத்திரிக்காவை வெட்டி போட்டு சாம்பார் வையி. உங்க மாமனாரும் உன் புருஷனும் வர நேரத்துக்கு சாப்பாடு தயாரா இருக்கணும். சுஷீலா அந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமா, அத்தை, இந்த பருப்பு வீணா போச்சு. இதுல வண்டு புழுலாம் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த கத்திரிக்காய் உள்ள சொத்தையா இருக்கு. அதுவும் அழுகி போச்சு. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லையா அத்தை? காந்தம்மா கோவமா, என்னது, இத சமைக்க முடியாதா? அப்போ நான் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிற பொருளை நான் என்ன வெளியிலவா தூக்கி போட? போய் எல்லாத்தையும் கழுவி சமைச்சிடு. ஒன்றும் பிரச்சனை வராது, எல்லாம் நல்லதா இருக்கும். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன். சுஷீலா மனசுக்குள்ள, என்னைக்கோ ஒரு நாள் உங்க கஞ்சித்தனம் எல்லையை மீறும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க கஞ்சித்தனமே இப்போ உங்க உயிரை வாங்க போகுது, நீங்களே பாருங்க. சுஷீலா அந்த பருப்பை கழுவாம கூட அப்படியே வேக வச்சா. ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். இன்னும் மதுவும் ராமையாவும் வீட்டுக்கு வரல. காந்தம்மா பசிக்குதுன்னு சாப்பிட உக்காந்தாங்க. உன் புருஷன் என் புருஷன் 2 பேரும் எப்போ வருவாங்களோ தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது சுஷீலா, சீக்கிரமா எனக்கு சாப்பாடு போடு. சுஷீலா அவ செஞ்ச அந்த குழம்ப காந்தம்மாவுக்கு பரிமாறினா. காந்தம்மாவும் ஆசாசியா அந்த குழம்ப சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட 1/2 மணி நேரத்திலேயே அவங்களுக்கு வயிறு வலி தொடங்கிடுச்சு. ஐயோ, எனக்கு வயிறு வலிக்குதே, என் வயிறு எரியுதே, என்னாச்சுன்னு தெரியலையே. சுஷீலா, சுஷீலா, ஐயோ என்னால முடியல, வந்து பாருண்டி. சுஷீலா அங்க வேகமா ஓடி வரதுக்குள்ள காந்தம்மா வயிறு வலி தாங்க முடியாம கீழே மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அப்பதான் மதுவும் ராமையாவும் வீட்டுக்கு வந்து காந்தம்மா மயக்க போட்டிருக்கிறத பார்த்து, என்னாச்சு இவளுக்கு? காந்தம்மா கண்ணை தோற. மது, சீக்கிரமா போய் அந்த நாட்டு வைத்தியர் சோமையாவை கூட்டிட்டு வா. மது வேகமா போய் வைத்தியரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். வைத்தியர் காந்தம்மாவோட நாடியை பிடிச்சு பார்த்து, ராமையா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ சரியில்லை போல. உடனே மருந்து கொடுத்து காப்பாத்தலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ வைத்தியரு, சீக்கிரமா அந்த மருந்து கொடுத்து என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க. கொடுக்கலாம் ராமையா, ஆனா அந்த மருந்து இமயமலையிலிருந்து வந்த மூலிகையால செஞ்சது. அது விலை 5 ரூபாய். 5 ரூபாய கொடுத்தாதான் உன் மனைவிய காப்பாத்த முடியும். அது வரைக்கும் கண்ணு மூடி படுத்துக்கிட்டு இருந்த காந்தம்மா 5 ரூபாய் அப்படின்னு சொன்னது கேட்டு துடிச்சு பிடிச்சி கண்ணு முழிச்சு பார்த்தா. ஆனா அவளால பேச மட்டும் முடியல. என்னங்கய்யா சொல்றீங்க, 5 ரூபாவா? அதெல்லாம் முடியாதுங்கய்யா. 5 ரூபாய் செலவு பண்ணணும்னா எங்க மாமியார் ரொம்ப கோச்சுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க உயிரை விட பணம் தான் முக்கியம். அவங்க இந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அது கேட்டு ராமையா, சுசீலா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியோட உயிரை விட 5 ரூபாய் முக்கியமா? என்கிட்ட இருக்கு, நான் தரேன். சுஷீலா சத்தமா, இல்லைங்க மாமா, அத்தை தான் என்கிட்ட சொல்லிருக்காங்க. உசுரே போனாலும் சரி 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம பாத்துக்கிறது தான் மருமகளா என் கடமை அப்படின்னு. அவங்க சொன்னதை நான் மீற முடியுமா? இப்பவே தோட்டத்துக்கு போய் கிடைக்கிற மூலிகையெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து அத்தையோட வாயில ஊத்துறேன். அவங்களுக்கு வயிறு வலி எல்லாம் குறைஞ்சிடும். அதுக்கு 1 ரூபாய் கூட செலவே ஆகாதே. வைத்தியரையா, நீங்க கிளம்பலாம். உங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்து எங்களால வைத்தியம் செஞ்சுக்க முடியாது. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த காந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ உயிர் போற நிலைமையில மருமக அவ சொன்னதையே சொல்லி அவளுக்கு வைத்தியம் பண்ணாம இருக்கிறத பார்த்து அவளுக்கு அவ பண்ணது தப்போ அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. பணத்தை விட உசுறு முக்கியம் அப்படிங்கிறது அப்பதான் காந்தம்மாவுக்கு புரிய வந்துச்சு. வலிய பொறுத்துக்கிட்டே காந்தம்மா சத்தமா, அம்மாடி சுசீலா, எனக்கு உசுறு முக்கியம்னு தெரிஞ்சிடுச்சுமா. இந்த மூலிகையெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. வைத்தியரையா, உங்களுக்கு 5 ரூபாய் இல்ல, வேணும்னா நான் 10 ரூபாய் கூட கொடுக்குறேன். அந்த மருந்து என்னவோ அதை என் வாய்க்குள்ள ஊத்துங்க. எனக்கு என் உசுறு ரொம்ப முக்கியங்க. வைத்தியர் சரி அப்படின்னு அந்த மருந்தை காந்தம்மாவோட வாயில ஊத்துனாரு. ஊத்தி கொஞ்ச நேரத்திலேயே காந்தம்மாவோட வயிறு வலி எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. காந்தம்மாவுக்கு பிரச்சனையெல்லாம் சரியா போச்சு. அடுத்த நாள் காலையில காந்தம்மா பொறுமையா எழுந்துச்சு கட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல ராமையா, மது, சுஷீலா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாடி சுஷீலா, என்ன மன்னிச்சிடுமா. கஞ்சத்தனம் சிக்கனம் அப்படின்னு சொல்லியே வீட்டுல இருக்கிற யாருக்கும் சரியா சோறும் போடல. உன்னை வேற ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஆனா நேத்துதாமா நான் நினைச்சேன் 2 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஆசையில வைத்தியருக்கு 5 ரூபாய் கொடுத்ததுதாமா மிச்சம். நேத்து அந்த வைத்தியர் மருந்து கொடுக்கறேன்னு சொன்னப்போ
வேண்டாம் 5 ரூபாய் செலவு பண்ண முடியாதுன்னு நீ சொன்னியே, அப்பதாம்மா தெரிஞ்சது நான் இது வரைக்கும் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கேன்னு. அத்தை, நீங்க பெரியவங்க, உங்களை கஷ்டப்படுத்துறது என்னுடைய எண்ணம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு வயிறார கூட சாப்பாடு போடலனா அவங்க கஷ்டப்பட்டதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. வெளியில போற ஆம்பளைங்க நல்ல துணி போட்டுக்கிட்டு போகணும். வீட்ல இருக்கிற பொம்பளைங்க நாம எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா அவங்க கூட கிழிஞ்ச துணியை போட்டுட்டு போற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, இது தப்பு தானே? பணத்தை சாமியா நினைச்சு எப்பவுமே கும்பிடாதீங்க அத்தை. சரியா சொன்னம்மா. இன்னிலிருந்து நம்ம வீட்டில் ஒரு தொல்லை தீந்துச்சு. காந்தம்மா, இனியாவது திருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடு. கஷ்டப்பட்டு உழைக்கிறது அதுக்கு தானே. ஆமாங்க, என் தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இனிமே நம்ம வீட்டுல யாருக்கும் எந்த குறையும் வராதுங்க. டேய் மது, நாளைக்கே சந்தைக்கு போய் உனக்கு, எனக்கு, உங்க அப்பாவுக்கு, சுஷீலாவுக்கு எல்லாருக்குமே புது துணி வாங்கிட்டு வா. இன்னைக்கு உனக்காக நெய் ஊத்தி நான் பலகாரம் செஞ்சு கொடுக்கறேன், சரியாடா? காந்தம்மா சொன்னது கேட்டு ராமையா, மது, சுஷீலா 3 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் அந்த வீட்டுல சந்தோஷம் தலை காட்ட ஆரம்பிச்சுது. சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காந்தம்மா தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே இந்த கதையும் முடிஞ்சுது. இந்த கதையில இருக்கிற நீதி, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க வயிறார சாப்பிட்டாதான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். சிக்கனம்ன்ற பேருல கஞ்சத்தனம் பண்ண போய் 5 ரூபா பொருளை நாம 2 ரூபாய் கொடுத்து வாங்கி அதை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு அதுவே நமக்கு 10 ரூபாய் செலவை கொண்டு வந்து வைக்கும். அதுக்கு பேசாம நாம ஒழுங்காவே செலவு பண்ணி நல்லதாவே சாப்பிட்டுக்கிட்டு போலாமே.